100 கிராம் பேக்கெட் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லுமா இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஒரு 2 கல் போட்டால் போதும், அதுவே நிறையா வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பிசின் இப்படி தான் இருக்கும். ஒரு 2 பீஸ் அளவு போட்டிங்கனாலே போதும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. நம்ம ஜூஸ்லாம் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். டெய்லியும் எடுத்துக்கிறது நல்லது தான், பட் 2 to 3 டைம்ஸ் கூட பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஜிகர்தண்டாலாம் இது தான் போடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்காட்டி நம்ம ஜூஸ் இதுமாதிரி எடுத்துக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு எப்படி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணாலும் செகண்ட் டைம் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நைஸாக அரைச்சிக்கலாம். ஜூஸ் எடுத்தாச்சு. இதில் வந்து தேவையான அளவு பாதாம் பீஸு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து இது வந்து குளிர்ச்சி ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிகர்தண்டாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும் பாதாம் பிசின். ஓகே, இப்போ இந்த ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கலந்துரும். இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதே பாதாம் பிசினை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவோடு சேர்த்து கலந்து ஃபேஸில் போட்டாலும் ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். ஃபேஸ் பேக்கு, பாதாம் பிசின், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கும் பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை தான் இப்போ வந்து ஃபேஸ் பேக்காக போட போகிறோம்.